போரா இந்த மாலை நேர பொழுது வந்து வெள்ளிக்கிழமை நாள் இன்னைக்கும் மீன் மெலிவா தருவோம். பணவாய் அப்படியே பேனை கொண்டு சைடில் விட்டுட்டு டயர்ரால் பறவைகள் எல்லாம் பறக்க ஏன்னா அதுவும் நீலக்காலம்டா எங்கன்னா யூடியூப்ல சன் டெனிஸ் பெரிய இவ்வளோ மீன் இது வந்து சீலா குஞ்சு முறை பெரிய ஒரு வேலையை ஒன்று பாருங்க கொண்டு போயிருந்தாங்க தலையில் உடச்சி பெரிய பாம்பு மேசேஜ் ஆனா பெரிய பங்காகவும் கொடுத்துருவோம்மா. ஹலோ வணக்கம் உறவுலே, நான் சந்தனேஷ். இன்றைக்கு நாங்கள் மக்களை வந்து வெள்ளிக்கிழமை மாலை நேர மீன் சந்தை வந்து பார்க்க போகிறோம். அதாவது எங்கிட்ட பார்த்தீங்கன்னா எங்கிட்ட ஜாழ்ப்பாணத்தில் காக்கதீவு நாங்கள் இப்போ மாலை நேர மீன் சந்தை வந்து எடுத்து போட்டுக்கிறோம். எப்படின்னா வந்து இந்த வெள்ளியை தவிர்த்து மற்ற நானும் எடுத்து போட்டுக்கிறோம். ஆனால் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வந்து வெள்ளிக்கிழமையும் இந்த பின்னேற டைம் போல் நான் நினைக்கிறேன் ஒரு 4 மணிலேருந்து இரவு 8 மணி மட்டும் வந்து இந்த ரோட் சைடில் வந்து நிறைய மீன் வந்து நல்ல மலிவாக விற்பினோமாம். இப்போ மற்ற நாளை வந்து பார்க்குற விட வெள்ளிக்கிழமை நல்ல மலிவாக இருக்குமாம். அப்போ நாங்கள் இன்றைக்கி வந்து இந்த வெள்ளிக்கிழமை வந்து என்னென்ன மீன் வந்துருக்குது, என்ன விலை போகுது, எப்படி வந்து இந்த மக்கள்லாம் வந்து வாங்கிட்டு போயின்னு பார்க்க போகிறோம். முக்கியமாக உறவுல வந்தங்க சேனலுக்கு முதல் யாராவது வந்தீங்கன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்கின வீடியோக்குள்ளே போகலாம். இந்த மாலை நேர பொழுது வந்து இந்த காக்கதீவு மீன் சந்தைன்னு அழகாக பாருங்கோ. இந்த கடற்கரை சைட் வந்து நிறைய போட் வந்து இப்போ கேரையில் விட்டுருக்குதுண்ணா. அப்படி சுற்றி இந்த இடத்தையும் பார்த்துக்கொண்டு என்னென்ன இடம் நல்லா அழகாக இருக்கும் பார்க்க. பெரிய ஒரு வேலையை ஒன்று பாருங்க கொண்டு போய் நம்ம தான் ரைட் தொழிலுக்கு போகிறதுக்கு ஆயத்தப்படுத்தினோம். இனி இரவு போனால் விடிய 4 மணி 5 மணி ஆகும். அவ்வளோ கஷ்டப்பட்டு தரோம்டா தள்ளி நம்ம சொல்லி ரைட் போட்டுது தள்ளி முடிச்சாச்சு. இந்த இடத்த வந்து காக்கதீவுன்னு சொல்லுவினோம். அதே மாதிரி வந்து சாவக்கட்டுன்னு சொல்லுவினோம். 2 மீன் சந்தை இடம் இருக்குது. வெள்ளிக்கிழமை பாருங்க சரியான கூடாக இருக்கும். மக்கள் வந்து சரியான பரபரப்பாக பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷ் மீன் இல்லாமா வந்து வாங்கிட்டு போயிடாமா. எல்லாமே பெரிய மீனா, பெரிய பெரிய கெளுத்தியல், பெரிய பெரிய இறாலுவல், அங்கெல்லாம் வந்து இன்னும் நிறைய மீன் இருக்குது. அதையும் பார்ப்போம் போயிட்டு. இப்போ நாங்கள் வளமையாக வந்து பார்க்குறது வெளியே தவிர்த்துள்ளோம். இப்போ வெள்ளிக்கிழமையும் இந்த மாதிரியான மீன் வந்து இருக்குன்னு சொல்லிக்கல, அது பெரிய ஒரு விஷயம் ஒன்று பாருவாங்க. அதில் வந்து நீலக்கால் நண்டு இருக்குது, வேணாம் பெரிய கழுத்தி, பெரிய கழுத்தி மீன் அது எவ்வளோ போகுது இன்றைக்கு நண்டு? எவ்வளோ போகுது நண்டு? 1300 ஒரு கிலோ வேணா? 1 கிலோ ஓகே 1300 பார்த்தீங்களா. அதுவும் நீலக்கால் நண்டா? நீலக்கால். ஓ அதே மாதிரி இந்த ஓரா ஒட்டி கனவை என்னென்ன போகிறேன் கனவை? இப்போ கனவா விலை குறைவு 1100 ரூபா. 1100 ரூபா கனவாயா? பரவாயில்ல. நண்டு எவ்வளோ போகுது? சரி இறால் 1500 ரூபா போகுது. கருத்த இறால் அளவான இறாலா என்ன? அதான் வெள்ளிக்கிழமையில் வந்து மலிவன்னு சொல்லிவிட்டோம். மற்ற நாளை விட வெள்ளிக்கிழமையில் மலிவாக வைப்பிடும் அப்படி அதான் பார்த்துனாங்க அப்படி. ஓகே ஓகே. அதே மாதிரி இங்கால மீனை வந்து பார்த்தீங்கன்னா வெட்டி கட் பண்ணிலாம் குடிப்பினோம், இறாலை வாங்கி உடைச்சி குடிப்பினோம். தரையில் உடைச்சி இப்படியா க்ளீன் பண்ணி பெரிய ஒரு பாறை மீன் வடிவம். இது சரியான சைஸா? இல்லை இப்படி கருப்பு இறால் ஒரு வித்தியாசம் இருக்குது. ஓகே என்ன போகுது இது? 2000 கிலோ 2500 ரூபாவா? இந்த பெரிய இறால் இங்கே வரும் டயர் இறால் 2500 ரூபா கிலோ பார்த்தீங்களோ ஏன்னா நல்ல பெருசு. ஓகே அதே மாதிரி சிந்திராலம் இருக்குது. அங்கால இன்னும் க்ரோட் நிற்குதா? அதே மாதிரி பார்ப்போம். ஓகே
இதில் பார்த்தீங்கன்னா பெரிய முரல்கள். ஓகே ஓகே சும்மா நாங்கள் வீடியோ யூடியூப் சேனலில் எங்கன்னா யூடியூப் சேனல் சன் தனேஷ். ஓகே மீனை வந்து வேலைக்கு போய் வராக்கெல்லாம் க்ரோட் கூட இருக்குது. இதில் முரல் போரா ஆனால் எவ்வளோ போகுது முரல் இன்றைக்கு? கிலோ வந்து 200 போகுதா திராளி? ஓகே ஓகே ரைட் ரைட். நல்ல மலிவா நல்ல பாருங்க. இறால்கள் இது உருண்டை முரலா ஏண்ணா? ஒவ்வொரு மீன் பாருங்க. இது கீழே இந்த பாக்ஸுக்குள்ளே இந்த மீன் இருக்குது. எனக்கு சும்மா ஒரு சாம்பிள் தான் மேலே வச்சுக்கணும். இறால் தான் நீங்கள் சரியான ஃபேமஸ். இது உள்ளார ஆளா பார்த்தீங்களா? ஓகே அது மாதிரி அங்கால சைட்லேயும் வரும் பெரிய முறை வடிதாமா. ஓ பெரிய கணவாய். இதுக்குள்ள பாருங்க பெரிய ஒரு திருக்க மீன் பார்த்தீங்களா? அப்படி எல்லா சைஸ்லேயும் இருக்குது. நல்லா இறாலை கொண்டு அப்படியே கொட்டி விட்டு கிடக்கா. பின்ன பார்த்தீங்களா இறால் சிவப்பும் கருப்பும் சேர்ந்தது. நல்ல புளிதாக இருக்குது பார்க்க. ஒவ்வொரு சைஸ்லேயும் இருக்கும். அப்படி அள்ளி போடினோமா எல்லாமே உடல் மீன் தான். கொஞ்சம் பிஸி அனுப்பினோமா வரும். இங்கே அடுத்த சைட் இந்த அண்ணாட்ட நல்ல பெரிய மீன் இருக்குது. மதனம், நண்டுகள், பாரியல், கொளுத்தி. இது மதனம் தானே என்னது? ஓகே ஓகே. இது பெரிய திரளி இல்லை? அது நடுவாய் திரளியோ? ஓகே ஓகே. எவ்வளோ போகுது திரளி இன்றைக்கு? 1000 1500 அப்படி போகுது. ஓகே ஓகே. நீங்கள் யாரது பாருங்க அதுக்கு பார்த்தீங்களா? ஒவ்வொரு சைஸ்லேயும் ஒவ்வொரு இதில் வந்து மாறிக்கொண்டிருக்கோம். அப்படியே பங்காகவும் கொடுப்பேனாமா இல்லைங்களா? இது எனக்கு ரோடாக இருக்குது பாருங்க. இதில் பெரிய புல மீன்கள், பெரிய கணவாய், அதே மாதிரி தான் காடுகள். உங்களோட எவ்வளோ போகுது கணவாய் இன்றைக்கு? 1300 போகுது. ரைட் ஓகே. பெரிய உள்ள மீன் ஏண்ணா 1300 1200 அப்படி போகுதா? வில மீனும் அதே மாதிரி உருண்டை முரல் நாங்களே 1000 ரூபாய்க்கு கிலோ எடுத்துறாங்க. 1800 மீன் வாங்கலையோ? 1400. அண்ணா பார்க்குறாரு. ஓகே ஓகே. இங்கே பாருங்க ஆக எடுத்து வைக்கணும். இங்கே மீன் இப்போ தான் கொஞ்சம் எடுத்து வைக்கணும். ஐயாண்ட சின்ன ஒரு மீன் கடைன்னு சொல்லலாம். பழைய ஃப்ரிட்ஜ் படி எடுத்து ஐயா மேலே போட்டு விற்கிறாரு. ஆண்ணா நல்லா க்ரோட் ஆகுதா? ஒரு ஆளை பார்க்க உண்மையாக சரியான ஆசையாக இருக்கும். பின்னுக்கு நின்று நான் பியோ காட்டுறேன் பாருங்க. இரவு 8 மணி 9 மணி மட்டும் நீங்கள் வந்தால் வாங்கலாம். சரி அவ்வளோதான். அப்படி என்னக்கு பாருங்க. இதில் ஒரு பாக்ஸ் ஒன்று இருக்குது. இதில் வந்து பெரிய முரல் அப்படி இப்போ தான் உடந்தவையா? சும்மா போயிட்டேன். ஒரு மீன் நான் நினைக்கிறேன் குறைஞ்சது 2 கிலோ விட.
வணக்கம் அண்ணா. என்ன மாதிரி வந்து வெள்ளிக்கிழமை மீன் ஓடி வெள்ளிக்கிழமை போகுது சரியான மலிவு அண்ணா இங்கே. இஞ்சியா ஓ மலிவு. ரெண்டு நண்டெல்லாம் சரியான விலை குறைவு. ஆ கம்பெனி இப்போ ஏற்றுமதி இல்லாதபடியால் நண்டெல்லாம் இப்போ கிலோ 1000 ரூபா போகுது. 1000 ரூபா ஒரு கிலோ. ஒரு கிலோ நண்டு 1000 ரூபா போகுது. ஆஹா ஏற்றுமதி இல்லைன்றபடியா இப்போ. இல்லாட்டிக்கு இல்லாட்டியா 1600 1700 போகும். அப்படி போகும். ஓ ஓகே ரெண்டுக்கு 1000 ரூபா போகுது நண்டு. 1000 படி ராலெல்லாம் ரால் 2200 2000 விற்றாலும் ரெண்டுக்கு 1600 போகுது. 1600 1600 1500 கொடுக்கலாம். அப்படி ஓகே ஓகே கனவா 1000 கிலோ. கனவா 1000 போகுது. கனவா மல்லி வேணாம். கனவா மலிவு இப்போ. மல்லி ஓகே ஓகே ரைட். சீசனுக்கு ஏற்ற மாதிரி. அதாவது சின்ன ரால் இருக்குது. சின்ன ரால் 800 ரூபா கிலோ. ஒரு கிலோ 100 ரூபா. சின்ன ரால் 800 ரூபா. அப்படியா என்னங்க வெள்ளிக்கிழமை மலிவு கூட வெள்ளிக்கிழமை இருந்ததுனால வேற வியாபாரிகள் வர மாட்டாங்க. கொஞ்சம் பேர் கொஞ்சம் பேர் ஆக்கள் மீன்கள் வேற அளவு எடுத்து மலிவாக வைக்கிறது ஆக்கள். நாளைக்கு விலை கூட சனிக்கிழமை. சனி ஞாயிறு விலை கூட சனி ஞாயிறு விலை கூட தான் இருக்கு. ஆனால் கணவர் ஆளுகள் இப்போ விலை குறைவு. ஏன்னா ஏற்றுமதி இல்லாதால இப்போ இதுக்கு அந்த பிரச்சனை இல்லாத ஏற்றுமதி இல்லாத விலை குறைவாக வைக்கிறோம். கனவா 1000 கிலோ 1000. எத்தனை மணிக்கு ஆஃப் முடியுது? ஒரு 8 மணி சரியா 8:30 அப்படியா சரி தொடங்குற 4:30 ஆகும். ஆஹா 4 மணி 4:30 ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஸ்டார்ட் பண்ணியாச்சு. முரல் எல்லாம் மலிவு விலை குறைவு. சரியா இது பெரிய முரல். பெரிய முரல். நடுமம் வந்து பெரிய பாம்பு மேர் சைடு முரல். ஆனா பெரிய பாம்பு மேர் சைடு முரல். ஆனா நாளைக்கு 3 கிலோ இருக்கும் போல. அப்படி வேணா 4 கிலோ இருக்கு. 4 கிலோ இருக்கு. இருக்கு. ஓ இது இப்படியே 2000 ரூபா. இப்படி 2000 ரூபா. சமலாம் இப்படியே 2000 ரூபா. 2000 இப்போ கொஞ்சம் இப்போ மீன்கள் கொஞ்சம் படபடியாக குறைவு விலை விலை குறைவு. வேணா விலை வேணா. விலை குறைவு. சரி நான் ஓகே ஓகே நன்றி. ஓகே சரியா. அப்படியே பேனை கொண்டு சைடில் விட்டுட்டு பார்க்க வேண்டிய பார்த்தீங்களோ இங்கால ஒரு அண்ணா வைக்கிறாரு. அண்ணா வணக்கம். உங்களோட என்ன மீன் இருக்குது? வணக்கம் அண்ணா. வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை நாள் இன்னைக்கும் மீன் மெலிவா தருவோம். ஓகே மற்ற நாள்களோட மீன்கும் வெள்ளிக்கிழமை மெலிவு தான். மலி வேணா அப்படி விடியவும் அப்படிதான் பின்னேரமும் அப்படிதான். ஒரே மாதிரி ஒரே மாதிரி தான். பின்னேரம் கொஞ்சம் இன்னும் விலை குறையும். வெள்ளி விடிய கொஞ்சம் முதலுக்காக கொஞ்சம் விலை எடுத்த விலைக்கு வப்பினோம் கூடும். அப்படியா என்ன மீன் இருக்கு? இதுல மதனம் இருக்கு. மதனம் என்ன இது எவ்வளவு போகுது இன்றைக்கு வந்து வெள்ளிக்கிழமை? இது இன்றைக்கு விலைக்கு ஒரு 1500 ரூபா போடலாம். ஒரு கிலோ. ஒரு கிலோல இப்படி இதுல ஒரு 2.5 கிலோ இருக்கு. 2.5 கிலோ இருக்கு. ஓகே ஓகே ரைட். இல்ல ஒரு ஆகலையும் பாருங்க சிக்கல்ல. பரவாயில்ல அண்ணா. என்ன எடுப்போம் பாருங்க நாங்கள் கும்பலா கிடக்கு, பாறை கிடக்கு, ஓரா கிடக்கு, திரளி. இது சின்னடி பாறை. அப்படியே 1300 ரூபா தாங்க சின்னடி பாறை. அப்படியே பாருங்களா பங்கு தொகுத்து அப்படியே குடிக்கணுமா? ஒரு கிலோவோட கொஞ்சம் குறைவாக தான் இருக்கும். இல்லை கொஞ்சம் கூட தான் இருக்கும். ஓகே இது என்னன்னா அது ஒட்டியாது. இது ஓரா. ஓரா எவ்வளோ போகுது இன்றைக்கு? இது ஒரு ஓரா 300 ரூபா போடலாம். ஒரு கிலோ உண்டு உண்டு. ஒரு மீன் வந்து 300 ரூபா. 300 ரூபா. எங்கன்னு கேட்டால் இன்னைக்கு நாங்கள் நெருவைக்கு எடுக்கலை. விளந்த பிள்ளையில் எடுத்த நாங்கள் கூறி விடுற நாங்கள் அதை விலை வச்சு எடுக்கிற நாங்கள். அப்போ அந்த மீன் நாங்கள் எடுக்கிற விலைக்கு போக போனால் 300 ரூபா விழணும். அப்போ தான் எங்களுக்கு அந்த மீன் காசு விழும். வேறு வேணாம். துள்ளு மண்ணை எவ்வளோ போகுது இன்றைக்கு? துள்ளு மண்ணை இப்படியே 700 ரூபா போடலாம். இப்படியே 700 ரூபா பங்கு 5 700 ரூபா. ரைட் ரைட். இப்போ மீன் வெள்ளிக்கிழமையில சில இந்த முறை கோயில் தானே அண்ணன். அப்போ கோயில்னால வள்ளங்கள் போகிறது குறவு தொழில். அப்படியேண்ணா இது என்ன மீன்? அது இது கும்பலா. கும்பலா எப்படி 1200 ரூபா உள்ளணும். 1200 போகுது. 5 மீன். 5 மீன் நல்ல மீன். செமண்டின்ல வேற குட்டி நாய்கள் வளர்க்குற நீங்கள் சின்ன நாய் வளர்க்குறவங்களுக்கும் சில நேரம் மீன் இருக்கும் குடிப்பீங்க. இது என்ன? இது வந்து இது சீலா குஞ்சு. சீலா குஞ்சு. சின்ன சீலா குஞ்சு. சின்ன சீலா குஞ்சு. அப்படியே 250 ரூபா போடுவோம் பங்கு. இப்படியே 250 ரூபா பங்கு. அப்படியா? பங்கா குடிப்பீங்களா? அப்படியே கொஞ்சம் விலை எடுத்தா ஒரு 300 ரூபா 500 ரூபா சொல்லுவோம். இப்போ மெலிவா எடுத்தல மெலிவா எடுத்தா கொஞ்சம் மெலிவா தருவோம். மக்களே இந்த சூரியனை பாருங்கோ என்ன மாதிரி வந்து வட்டமாக அப்படி ஃபுல்லாக தெரியுதா? என்ன ஒரு காட்சி உண்மையாக. பறவைகளெல்லாம் பறக்க ஏன்னா இந்த சூரியன் வந்து அப்படியே சிவப்பாக தெரிய நல்ல முழு வட்டமாக தெரியுதா? மற்ற டைமில் பார்க்கலாம் அப்படி கண்ணுங்களை குத்தும். சரி மக்களே, நீங்கள் பார்த்துருப்பீங்க வெள்ளிக்கிழமை மாலை நேர மீன் சந்தை வந்து இந்த மீன் தெருவோர் அந்த மீன் கடை வந்து எப்படி வந்து இருக்குன்னு சொல்லி காடி இருப்போம். ஏன்னா வந்து இப்போ மற்ற நாளில் பார்க்குற விட வெள்ளிக்கிழமை வந்து நல்ல மெலிவாக இருக்குமான்னு சொன்னவியல். அப்போ நீங்கள் கண்டிப்பாக யாழ்ப்பாணம் வந்தீங்கன்னால் இந்த சாபக்கட்டு காக்கதீவு ரெண்டுமே ஒன்று தான். அதாவது பக்கத்தில் தான் இருக்கும். உங்களுக்கு பிடிச்ச மாதிரி வந்து நிறைய மீன் வந்து வாங்கிட்டு போகலாம். ஏன்னா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா மறக்காம லைக் பண்ணுங்க. இந்த வீடியோ பற்றின கருத்துங்களுக்கு தெரிவிங்க. மீண்டும் ஒரு வீடியோ சந்திப்போம். நன்றி, வணக்கம்.